ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்க ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு புது நாள் இல்ல, சூரியன் அழகா அப்படியே உதயமாயிருக்கு. அம்மா போட்ட ஃபில்டர் காஃபியோட வாசம் அப்படியே உங்க மூக்க தொலைச்சி அப்படியே எழும்பணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை வருது. ஆனாலும் சில காரியம் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில இருக்கிற சில வீழ்ச்சிகள், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நான் செஞ்சிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு காலையில தூங்கி பிரிஸ்கா எழும்ப முடியாம உங்களுடைய வீழ்ச்சிகளை நினைச்சு சோர்வோட உங்க பெட்ல இருந்து இன்னைக்கு எழும்ப நீங்க கொஞ்சம் லேட் பண்ணீங்க தானே. ஏதோ ஒரு வெறுமை, ஏண்டா இவ்வளவு வீழ்ச்சி என் வாழ்க்கையில, ஏன் நான் தீர்மானம் எடுத்த காரியத்துல தொடர்ந்து நிலைத்திருக்கவே முடியல, என்னையும் அறியாம நான் விடணும்னு நினைக்கிற காரியத்தை ஆட்டோமேட்டிக்கா நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேனே, யாரும் பார்க்கல, யாருமே இதை என்னை கவனிக்கல அப்படின்னு நினைக்கும் போது என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்துருதே, அது தூங்கி எழும்பும் போது அது எனக்கு வெறுமையே கொண்டு வருதே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு அந்த இளைய குமாரன் பன்றிகளோட இருந்த வாழ்க்கை, நாற்றம் எடுத்த வாழ்க்கை, இன்னைக்கு பிசிக்கலா நீங்க ஒரு பன்றியோட இல்லாம இருக்கலாம், ஆனா சிந்தனையில, கண்கள்ல, இருதயத்துல பன்றியோட இருக்கிறது போல ஒரு நாற்றம் எடுத்த ஒரு சாக்கடையில வாழுகிற ஒரு வாழ்க்கையை போல உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, யாருக்கும் தெரியாத அந்த வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க முயற்சி மாத்திரம் அந்த அடிக்ஷன்ல இருந்தோ அல்லது நீங்க விடணும்னு நினைக்கிற காரியத்துல இருந்தோ விடுதலை பெற வைக்க முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா, இன்றைக்கு லூக்கா 15 அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த இளைய குமாரன் அப்பா கிட்ட இருந்து போயிட்டாரு, மறுபடியும் அப்பா கிட்ட வரும்போது யோசித்து பாருங்களேன், யோசிக்கிறார், பன்றியோட இருக்கிறார், தவிடு கூட கிடைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு செய்தி வருது, உன்னோட அப்பா இறந்துட்டாராம், உன் அண்ணன் மட்டும் தான் சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரனா இருக்கிறாரு அப்படின்னு இளையகுமாரனுக்கு அந்த செய்தி வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இளையகுமாரன் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா போயிருக்க மாட்டாங்க. இளையகுமாரன் அங்க வீட்டுக்கு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த ஃபாதர்ஸ் லவ், அப்பாவோட அன்பு. என்னைய போனா எங்க அப்பா ஏற்றுக்கொள்வார், எங்க அப்பாக்கு நான் மகனா இல்லட்டாலும் வேலைக்காரனில ஒருவனா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு உள்ளத்துல நினைச்சிட்டு போறார். அதே போலதான் இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்போ அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு நமக்கு இருக்குது. உன்னை யோசித்துக்கோங்க, நீங்களும் நானும் மணல்ல விளையாண்டுகிட்டு இருக்கிற அல்லது சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய போல இருக்கலாம். நம்முடைய ஜெப நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்போ எப்படி போகணும்னா, அப்பாவுக்கு முன்னாடி நம்முடைய வீழ்ச்சிகளோட, இவ்வளோ காரியத்துல நான் வீழ்ந்துட்டேன், வீழ்ச்சிகள் என் வாழ்க்கையில உண்டு ஆண்டவரே, விழுந்த காயங்கள் என்னிடத்துல உண்டு, சேரும் சகதியினால என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்கானது உண்டு அப்படின்னு எப்படி இருக்கிறீங்களோ இருக்கிற வண்ணமாகவே அப்பா கிட்ட போய் உங்க ஜெப நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் முயற்சி எடுத்து பாக்குறேன், இந்த காரியத்துல இருந்தெல்லாம் நான் விடுபடணும்னு, என் தீர்மானம் ஜெயிக்க வைக்கல ஆண்டவரே, என்னையே நான் சுத்தப்படுத்திக் கொள்ள எனக்கு பலனே இல்லப்பா அப்படின்னு உள்ளத உள்ளபடி ஒளிவு மறைவு இல்லாம உங்க வீழ்ச்சிகளை சொல்லுங்க. உங்க விழுந்து போன காயங்களை ஆண்டவர்கிட்ட காட்டுங்க, கையையும் காலையும் காட்டுங்க. சேரால நிறைஞ்சிருக்குப்பா, என் ட்ரெஸ்ஸ பாருங்க எல்லாம் அழுக்கா இருக்கு, அப்பா நான் இப்படிதான் இருக்கிறேன், உங்க பிள்ளையா உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நீங்க சொல்லி பாருங்க. உண்மையா சொல்றேங்க, தேவனுடைய பிரசன்னம் தன்னுடைய நிலையை யாரெல்லாம் தன் பாவத்தை அறிக்கையிட்டு என்னால முடியலப்பா நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் 100க்கு 100 அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். அருமையான மகளே, உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு தேவன் ஒரு மனிதன் என்ற உறவு இல்ல, அதையும் தாண்டி பிள்ளை என்கிற ஒரு உறவு இருக்கிறது. அப்பா கிட்ட இருக்கிறவண்ணமா வந்து, அப்பா என்னை கழுவுங்கப்பா, எனக்கு பலன் இல்லப்பா அப்படி நீ சொல்லி பாரு. உன் நிலைமையை ஒளிவு மறைவின்றி ஆண்டவருடைய சமூகத்துல நீ சொல்லி பாரு. நிச்சயமாகவே தேவன் உன்னுடைய எல்லா விதமான சீக்ரெட் சின்ஸ்ல இருந்தும் உன்னை கட்டாய ஆண்டவர் விடுதலையாக்குவார்.
உன்னுடைய இரவு தூங்குகிற நேரம் அது ஒரு சமாதானத்தின் நேரமா இருக்கும். ஏதாவது நல்ல ஆராதனை பாடல்களை நீ கேட்டுக்கிட்டே தூங்குவ. அப்படியே திடீர்னு முழிச்சா கூட உன் பக்கத்துல நல்ல ஆவிக்குரிய புக்ஸை எப்பயுமே உன் தலையணைக்கு பக்கத்துல வச்சுக்கோ. புக் ரீட் பண்ற லைட் எல்லாம் கூட விக்குது. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்களா, திடீர்னு உனக்கு முழிப்பு வருதா, போன் எடுத்து நோண்டணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே நினைக்காத. அந்த புக்ல ஒரு பேஜ், ஏசப்பா இந்த நடுராத்திரி தான் ஒரு பேஜ் படிக்க போறேன், நீங்க என் கூட இடைபடுங்க. இந்த இரவு வேலை கூட நான் இன்னும் உம்மண்டை நெருங்குகிற நேரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசையோட அந்த புக் லாம்ப நீ ஆன் பண்ணி அந்த பக்கத்தை நீ படி. அல்லது உன் பக்கத்திலே பைபிளை வச்சுக்கோ. எனக்கு ஒரு நல்ல சகோதரிய தெரியும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க பெட் பக்கத்திலே ஒரு சின்ன டீப்பாய் வச்சிருப்பாங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பைபிள் இருக்கும், இன்னும் நிறைய அவங்க வாசிக்கிற ஆவிக்குரிய புக்ஸ் இருக்கும். புக்கை ரீட் பண்றதுக்கு ஒரு லேம்ப் அப்படியே புக்லயே மாட்டிக்கலாம். அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத ஒரு லேம்ப் இருக்கும். இப்ப எல்லாம் தூக்கம் வராம முழிக்கிறாங்களோ அப்ப எல்லாம் அந்த போனை எடுத்து ஏதாவது ஒண்ணு பாப்போமே அப்படின்னு தோணவே தோணாம உடனே அந்த புக்ல இருக்கிற ஏதாவது ஒரு பேஜை படிப்பாங்க, அல்லது ஒரு அதிகாரத்தை வாசிப்பாங்க. அடுத்து ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு தூங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூம்குள்ள போனாலே அவங்க படிக்கிற புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜ் ஆயிருக்கு. அப்போ ஒரு நாள் அவங்க இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க. ராத்திரி அன்னைக்கு 2-3 மணி ஆயிடுச்சா, திடீர்னு ஏதோ தூக்கமே வரலன்னு சொல்லி புக்ல நிறைய பேஜஸ் படிச்சாங்களாம். கொஞ்சம் நேரம் தூங்குனாங்களாம். அடுத்து பைபிளை படிச்சிருக்கிறாங்க. அவங்க கட்டுல சுத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு படுத்திருக்கிறாங்க. அவங்களையே அறியாம ஒரு எண்ணமா, அது கற்பனையா சொப்பனமான்னு தெரியலையா. என்னன்னா, அவங்க கதவை திறந்து ஆண்டவர் உள்ள வர்றாராம். அப்படியே அவங்கள பாக்குறாராம். தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற புக்ஸ் எல்லாம் பாக்குறாரு. எல்லாம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், பைபிள் இருக்கு, லேம்ப் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷமா பார்த்துட்டு சிரிச்சுட்டே அவங்க தடையை அப்படியே தொட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சா. அடுத்து பார்த்தாங்களா, பக்கத்துல போன் இருந்துச்சா. போன் எடுத்து அந்த கால் ஹிஸ்டரியில பார்த்திருக்கிறாங்க. என் பிள்ளை இன்னைக்கு யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கிறான்னு பார்த்தாங்களாம். பார்த்தா ஆமா, அவ எத்தனை பேரை உற்சாகப்படுத்தும்படி பேசியிருக்கிறா, எத்தனை பேர் கவலையோடு இருந்த ஒருத்தங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு பேசியிருக்கிறா அப்படின்னு கால் ஹிஸ்டரிய பார்த்து அதை பார்க்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்பட்டாங்களாம். யூடியூப்ல என்னெல்லாம் பார்த்தான்னு ஹிஸ்டரிய பார்த்தா எல்லாமே இன்னும் ஆண்டவரை நெருங்குறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோஸை பார்த்ததா அவங்க பார்த்துட்டு ஆண்டவர் அதையும் சிரிச்சுட்டே அந்த போனையும் வச்சுட்டு போனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி ஒரு நாள் காலையில என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையா சொல்றீங்க, ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இரவு நேரத்துல உன்னையும் அறியாம பல பாவத்துல நீ விழுந்துடுறேன்க்கா. யாரையும் நான் டச் பண்ணல, எந்த காரியத்துக்கும் யாருக்கும் நான் பாதகம் அமையல. ஆனா எனக்கு நானே என்னுடைய பார்வையில, என்னுடைய சிந்தனையில, நிறைய காரியத்துல நான் என்ன நானே பன்றிகளோடு இருக்கிற வாழ்க்கை போல நானு இருக்கிறேன்னு சொல்லிதானே நீ கவலைப்படுற. இன்னைக்கு அக்கா மூலம் ஆண்டவர் கூட பேசியிருக்கிறாங்க. உள்ளபடியே ஒளிவு மறைவின்றி ஆண்டவருடைய சமூகத்துல வா. உன்னுடைய இரவு நேரம் அது ஆண்டவர் ஆசீர்வதித்த நேரமாய், உன்னுடைய தூக்கம் இன்பமாய் இருக்கும். விழிக்கும் போது இன்னும் கர்த்தரண்டை நெருங்குகிற ஒரு இரவாக, அதிகாலை நேரமாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆண்டவர் இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். அன்பு மகளே, உன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்றதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதுதான் இன்றைய காலை வேளையிலே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளில நீங்க எங்களுக்கு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு இருக்கிற வாழ்க்கை அது எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைப்பா. நாங்க ஆண்டவரே அழுக்கும் சேருமா இருக்கிறோமேன்னு ஒதுங்கி போய் நின்று விடாமல் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் இருக்கிற வண்ணமாக அப்பா கிட்ட வந்து வீழ்ச்சிகளை ஒத்துக்கொள்ள, விழுந்த காயங்களை ஒத்துக்கொள்ள, நீங்க கழுவும்படி விட்டு கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு முன்வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரத்தத்தினால கழுவி உடைய தூய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுவீராக. அவர்கள் இரவு நேர கனவுகள் கூட, யோசேப்பிற்கு எப்படி இரவு நேர கனவுகள் கூட ஆசீர்வாதமா இருந்ததோ அப்படி அவர்கள் கனவுகள் கூட சுத்தமானதா இருக்கட்டும். சிந்தனையில் இருக்கிற அசுத்தங்கள், பார்வையில் இருக்கிற அசுத்தங்கள், இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாவற்றிற்கும் இன்றோடு ஒரு முடிவை நீர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும். காலையில விழிக்கும் போது இன்னமும் மண்டை நெருங்கி சேர்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கட்டும்னு அர்ப்பணிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.